வேதாளம் என்பது ஒரு மர்மமான பாமரர்கள் அறியாத சக்திகளை கொண்ட உயிரினமாக கூறப்படுகிறது. வேதாளம் ஒரு மரணத்தை மீறிய ஆன்மா, பேய் போன்ற ஒன்று. ஆனால் தன்னுடைய அறிவு மற்றும் சூழ்ச்சி மூலம் மிகவும் வித்தியாசமானது. இது மரங்களில் தலைகீழாக தொங்கியிருக்கும் மர்ம சக்தி கொண்ட ஒரு உயிரினமாக வரையறுக்கப்படுகிறது. மனிதர்களுக்கு தெரியாத தெய்வீக, தீய மற்றும் அதீத சக்திகள் இதில் இருக்கலாம். பெரும்பாலும் இது சுயநலமற்றதாகவும் நகைச்சுவை கலந்த கூற்றுகளை கொண்டதாகவும் ஆனால் ஒருபோதும் எளிதில் பிடிக்க முடியாததாகவும் இருக்கும். மாறன் என்ற ஒரு தந்திரவாதி அரசர் விக்ரமாதித்தனை ஒரு வேதாளத்தை கொண்டு வருமாறு கட்டளையிடுகிறார். அரசர் ஒரு பழமையான மரத்திற்கு சென்று வேதாளத்தை கயிற்றால் கட்டிக்கொண்டு தனது முதுகில் சுமந்து அழைத்துச் செல்கிறார். ஆனால் ஒவ்வொரு முறையும் வேதாளம் ஒரு புதிய கதையை சொல்லத் தொடங்கும். கதையின் முடிவில் ஒரு நுண்ணிய நீதி கேள்வி எழுப்பும். அரசர் தன்னுடைய அறிவு, தர்மம் மற்றும் புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி பதில் சொன்னால் வேதாளம் மீண்டும் தப்பித்து போய்விடும். இதை பல முறை முயற்சித்த பிறகும் மாறனின் தீய நோக்கை புரிந்து கொள்ளும் அரசர் அவனை தோற்கடிக்கிறார். ஒவ்வொரு கதையும் நீதியை வெளிப்படுத்தும், அறிவு புதிர்களாக அமையும். ஒவ்வொரு கதையின் இறுதியிலும் வேதாளம் ஒரு கெடுபிடியான கேள்வி கேட்கும். அதற்கு தகுந்த பதில் சொன்னால் வேதாளம் தப்பித்துவிடும். சிலர் இதனை தீய சக்தி அல்ல, ஆனால் ஒரு அறிவுள்ள ஆன்மா என்று கருதுகிறார்கள். வேதாளம் சில சமயங்களில் சோதனையால் முன்னேறும் ஒரு ஆத்மாவாகவும் விவரிக்கப்படுகிறது. இந்தியாவின் சில பகுதிகளில் வேதாள வழிபாடும் உள்ளது. கிராமிய மந்திரவாதிகள் வேதாளத்தை ஒரு தெய்வீக சக்தியாக கருதுவர். இந்து மதத்தில் வேதாளம் பைரவர், காளி போன்ற கடவுள்களின் துணை சக்தியாக விளங்கும். மீண்டும் அடுத்த வார வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.